அன்பானவர்களே வணக்கம். உங்கள் ஞானவடிவேல் பேசுகிறேன். பெரியவர்களே, இன்பம் என்றால் என்ன? இதனை குறித்து இன்று சிந்திப்போமா? துன்பம் இல்லாத நிலையே இன்பம் என்று விளக்கம் தருகிறார் பாரதிதாசன். வள்ளுவனை கேட்டால், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று சொல்கிறார். குழந்தையினுடைய சொல் அதுதான் இன்பம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அதையே அடியொற்றி மருதகாசி ஒரு பாடல் பாடினார். இன்பம் எங்கே என்று கேள்வி கேட்டு பாடினார். இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே 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 அப்படின்னு கேட்டார். மாடி மனை கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மழலை மொழி வாயமுதம் வழங்கும் பிள்ளை செல்வம், உன் மார் மீது உதைப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம். மழலை மொழி வாயமுதம் வழங்கும் பிள்ளை செல்வம், உன் மார் மீது உதைப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம். இன்பமெங்கே என்று குழந்தை செல்வங்கள் தான் இன்பம் பயப்பன என்று மருதகாசி அதை வழிமுறுகிறார். பாரதியை போய் கேட்கிறோம். அவன் சொல்றான், பாட்டினை போல் இன்பம் பாரின் விசை இல்லையடா என்று சொல்கிறான். இனிய பாடலை போல, ஒரு தமிழ் பாடலை போல ஒரு இன்பம் தரக்கூடியது உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை என்று பாரதி சொல்லுகிறார். அவனுக்கு யார் மூலமாக இருந்தார் என்று சொன்னால் கவி சக்கரவர்த்தி கம்பர். மிதிலையிலே சீதை இருக்கிறாள். அந்த சீதையை வர்ணிக்கிற கம்பர் அந்த சீதை எப்படிப்பட்டவள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு அற்புதமான பாடலை சொல்லுகிறார். பொன்னின் சோதி போதினின் நாற்றம் பொலிவே போல், தென் உன் தேனின் தீம் சுவை செஞ்சொல் கவி இன்பம், கண்ணிம் மாடத்து உம்பரின் மாடே களி பேரோடு அன்னம் ஆடும் முன்துறை கண்டு அங்கு அயல் நின்றார் என்று அற்புதமான பாடலை பாடுகிறார். அதிலே சீதை எப்படிப்பட்டவளாக இருந்தாலாம்? பொன்னின் சோதி, தங்கத்தைப் போல ஒளி உடையவளாக இருந்தாள். போதினின் நாற்றம், மலர்களைப் போல நறுமணமுடையவராக இருந்தாள். தென் உன் தேனின் தீம் சுவை, தேனைப் போல சுவையுடையவளாக இருந்தாள். செஞ்சொல் கவி இன்பம், கேட்பதற்கு இன்பம் தருகிற அந்த செஞ்சொல் கவிதை பாடலை போல இவை அனைத்தும் கலந்த ஒரு கலவையைப் போல் அங்கே சீதை இருந்தாள் என்று வர்ணிக்கிற கம்பர் எது இன்பம் என்று சொன்னால் செஞ்சொல் கவிதான் இன்பம் என்று பாடுகிறார். ஆக பாடலில் இன்பம் இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். அதை உணர்ந்து ரசிக்கிற பொழுது அந்த இன்பத்தை நாம் அடையலாம் என்று கருதுகிறோம். அந்த பாடல் எப்பொழுது இனிக்கிறது என்று சொன்னால், அந்த பாடல் நல்ல கருத்துக்களை, அறக்கருத்துக்களை நமக்கு எடுத்து சொல்லுகிற பொழுது, நமக்கு வழிகாட்டுகிற ஒளிவிளக்குகளாக இருக்கிற பொழுதுதான் அந்த பாடல்கள் இனிக்கின்றன. அந்த வகையிலே திரைப்படத்திலே நான் பார்த்து ரசித்த ஒரு பாடல், மிகவும் வியந்து போன ஒரு பாடலை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். பெரியவர்களே, லக்ஷ்மணதாஸ் என்கிற ஒரு கவிஞர். அந்த கவிஞர் பலாயிரக்கணக்காக ஆண்டுகளாக இருந்து வந்த தமிழ் மரபை சற்றே மாற்றி நமக்கு ஒரு புது சிந்தனையை நமக்குள் விதைக்கிறார். அவர் பாடுகிறார், உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம், உண்டாவதெங்கே சொல் என் தோழா. உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம், உண்டாவதெங்கே சொல் என் தோழா. இந்த உலகம் இரண்டு வர்க்கமாகத்தான் இருக்கிறது. சிலர் உழைக்கிறார்கள், சிலர் உழைக்காமல் இருக்கிறார்கள். அப்படி உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம், உண்டாவதெங்கே சொல் என் தோழா. உழைப்பவர்க்கே உரிமை கிடைப்பதிலே இன்பம், உண்டாகும் என்றே சொல் என் தோழா. உழைப்பவர்க்கே உரிமை கிடைப்பதிலே இன்பம்
உண்டாகும் என்றே சொல் என் தோழா அப்படின்னு அந்த பாடல் முழுவதும் சிறப்பான பாடல்களாக இருக்கும். அடுத்து சொல்றார், கல்வி கற்றோம் என்ற கர்வத்திலே இன்பம் கண்டவர் உண்டோ சொல் என் தோழா. படித்து படித்து பார்த்தாலும் கடைசியில் ஒரு வெறுமைதான் நிற்கிறது. கல்வி கற்றோம் என்ற கர்வத்திலே இன்பம் கண்டவர் உண்டோ சொல் என் தோழா. அப்போ எப்போ உங்களுக்கு இன்பம் கிடைக்கும்? கல்லாத பேரையெல்லாம் கல்வி பயிலச் செய்து, கல்லாத பேரையெல்லாம் கல்வி பயிலச் செய்து காண்பதில்தான் இன்பம் என் தோழா. எல்லோரையும் படிக்க வைத்து பார்க்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த இன்பம் கிடைக்கும் என்று லக்ஷ்மணதாஸ் சொல்கிறார். அதை விட சிறப்பாக அடுத்த சரணத்தில் சொல்கிறார், இறப்போர்க்கு ஈவதிலும் ஈரந்துண்டு வாழ்வதிலும் இன்பம் உண்டாகுமோ சொல் என் தோழா. இறந்துண்டு வாழ்வது துன்பம் தரக்கூடியது, அது புரிந்து கொள்ள முடிகிறது. இறப்போர்க்கு ஈவது இன்பம் தருமா என்று கேள்வி கேட்கிறார். ஈகை தானே இன்பம், ஈத்துவக்கும் இன்பம் என்று இலக்கியம் சொல்லுகிறது. கொடுக்கிற பொழுது நமக்கு இன்பம் நிறைய கிடைக்கும். ஆனால் அந்த கருத்தை காலகாலமாக தமிழ் ஊர் நல்லுலகம் சொல்லி வருகிற கருத்தை இங்கே லக்ஷ்மணதாஸ் மறுக்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது, அதிர்ச்சியாக இருக்கிறது. இறப்போர்க்கு ஈவதிலும் இறந்துண்டு வாழ்வதிலும் இன்பம் உண்டாகுமோ சொல் என் தோழா. அப்படின்னா எது இன்பம் என்று அவர்கிட்ட கேள்வி கேட்குறோம். அவர் சொல்கிறார், அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா. அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதின்பம் என் தோழா என்று சொல்கிறார். அதாவது நம்ம கொடுக்கிற பொழுதே அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஒரு வாங்குகிற நிலைமையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இன்பம் இருக்காது. எல்லோரும் கைத்தொழில் செய்ய வேண்டும், எல்லோரும் பொருள் ஈட்ட வேண்டும், எல்லோரும் பகிர்ந்து உண்ண வேண்டும், இருக்கிற செல்வங்களை பகிர்ந்து உண்ண வேண்டும். உண்ணுவதோடு இருக்கக்கூடாது, அன்போடு வாழ வேண்டும், அன்போடு வாழ வேண்டும். அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்து உண்டு அன்போடு எந்த ஒரு வெறுப்பும் இல்லாமல் வாழ்கிற போதுதான் அந்த சமுதாயத்தில் இன்பம் நிலைக்கும் என்று சொல்லுகிற லக்ஷ்மணதாஸை நாம் எப்படி பாராட்ட வேண்டும், வணங்க வேண்டும். இந்த தமிழ் எவ்வளவு அற்புதமான கருத்துக்களை எல்லாம் நமக்கு கொடுக்கிறது. இறப்போர்க்கு ஈவதிலும் இறந்துண்டு வாழ்வதிலும் இன்பம் உண்டாவதில்லை, அரிய கைத்தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்து உண்டு அன்போடு வாழ்வதில்தான் இன்பம் இருக்கிறது என்று சொல்லுகிற லக்ஷ்மணதாஸை இன்றைக்கு நாம் நினைத்து பார்ப்போம். வாழ்க தமிழ். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்னொரு முறை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஞான வடிவேல்.